பட்டியல் வெளியேற்றமே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் நன்றி கடன். பாண்டியர்களின் பட்டியல் வெளியேற்றத்தில் ஒட்டுமொத்த தமிழர்களின் விடுதலை அடங்கியுள்ளது. வணக்கம், நான் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்பட்டி செல்லப்பா பேசுகிறேன். நேற்று தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பட்டத்தில் மேட்டூர் கிராமத்தில் மாட்டு வண்டி ரேஸு இருக்கப்பட்டது. அதுக்கு சிறப்பு விருந்தினராக ஆயிரம்பட்டி முருகேசபாண்டியன் தொழிலதிபர் MC முருகேசபாண்டியன் அதை தொடக்கி வைக்கப்பட்டது. முதல் மாட்டு வண்டியை கொடி அசைச்சி சிறப்பாக தொடக்கி வைக்கப்பட்டது. ரெண்டாவது மாட்டு வண்டியை ஓட்டப்பிடாரத்தை சேர்ந்த இன்ஸ்பெக்டரும் ஆயிரம்பட்டி தொழில் அதிபர் முருகேசபாண்டியனும் பொன் முருகன் அவரும் தொடக்கி வைக்கப்பட்டது. மூணாவது வண்டி அந்த ஏரியா நிர்வாகிகள் அவங்க தொடக்கி வைக்கப்பட்டது. 3 வண்டியை சிறப்பாக தொடக்கி வைக்கும்போது அதில் எந்த ஊர்னு எனக்கு தெரியவில்லை, இளைஞர்களாக ஒரு பட்டாளமாக ஆயிரம்பட்டி முருகேசபாண்டியனை பார்த்து எங்கள் விழாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க. அவர் பிஞ்சு மனசு, அந்த குழந்தை மனசில் கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுவேன்னு சொல்லி அவ்வளோ ஒரு சிறப்பாக அந்த பையங்களுக்கு சொல்லி அனுப்புனாங்க. அது எந்த ஊர்னு எனக்கு தெரியாது. அந்த வீடியோவை நான் போட்டு விடுதேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலுக்குள்ளே கிடக்க சுப்பிக்குள்ள ஒரு முத்துனா அது உண்மையிலே சொல்ல போனால் ஆயிரம்பட்டி தொழிலதிபர் முருகேசபாண்டியன் தான். அப்படிப்பட்ட முருகேசபாண்டியனை அந்த இடத்துல அந்த தமிழ்குடி மக்களாக தான் எல்லோரும் பார்க்காங்களே ஒழிய ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமாக அவரை பார்க்கவில்லை. அனைத்து சமுதாயமும் அவ்வளோ ஒரு வரவேற்பு அவருக்கு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அவர் கூட போன சிறப்பு விருந்தினர்கள் திருச்செந்தூர் பொன் முருகன் டிராவல்ஸ் ஓனர், நாஞ்சே ரவி தேவேந்திரன், திருச்செந்தூர்பட்டி செல்லப்பா, மொரமன் சொல்லமணி, விவோ, அதுபோக பல நிர்வாகிகள் அதில் அவர் கூட சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டாங்க. இதில் என்ன ஒரு சிறப்புனா, ஒரு சின்ன குழந்தை மனசு அவருக்கு ஆயிரம்பட்டி முருகேசபாண்டியனுக்கு. அந்த பையங்க காரை விட்டு இறங்கியும் ஓடி அவங்க கும்பிட்டு இது பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஆவலோடு அவர் சிரித்த முகத்தோடு எந்த விழானாலும் கூப்பிடுங்கப்பா, நான் வரேன், யார் அழைச்சாலும் நான் வருவேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ பார்க்கணுன்னா வரிசையில் நின்று பார்த்தா அவருக்கு அழைப்பு கொடுத்து நம்ம கூப்பிடணும். ஒரு ஜாதி தலைவரை பார்த்தா எனக்கு டீசல் போடுவீங்களா, நான் வரேன்னு சொல்லுவாங்க. இவர் எதுவுமே இல்லாமல் நான் கண்டிப்பாக உங்கள் விழாவில் நான் கலந்து கொள்ளுன்னு சொல்லி அவர் சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்கப்பட்டது. அதுதான் தொழிலதிபர் ஆயிரம்பட்டி முருகேசபாண்டியன். உழைப்பாலே மேலே வந்தவர். அவர் ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு MP கிடையாது, ஒரு மந்திரி கிடையாது. அவர் விவசாயத்தை நம்பி உழைச்சி மேலே வந்தவர் தான் தொழிலதிபர் ஆயிரம்பட்டி முருகேசபாண்டியன். வணக்கம்.